என்பது ஏற்படக்கூடாது. நமக்கு துன்பமான ஒரு விஷயம் நிகழ்ந்து விட்டதுன்னு வச்சுப்போம், அதையே திரும்ப திரும்ப நாம நினைக்கிறோமே, அது கூடாது. அதுதான் துன்பமான விஷயம்னு தெரியுமே, அப்புறம் எதுக்கு அதை நினைக்கணும்? நான் அதை நினைச்சா எனக்கு துக்கம் தான் ஏற்படும். எனக்கு ஆனந்தமான நிகழ்வுகள் எதுவோ அன்னைக்கு நாம திருவரங்கத்தை போய் எப்படி ஆனந்தமா சேவிச்சோம், பகவத் ராமானுஜர மேலக்கோட்டையில எப்படி சேவிச்சோம், வரதராஜ பெருமாள் முன்னாடி எவ்வளவு ஆனந்தமா சேவா காலம் பண்ணினோம், சாட கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம், பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு வந்தோம், காலக்ஷேபத்துல இந்த அர்த்தத்தை கேட்டோமே, அது ஆனந்தமான நிகழ்வு. அதைத்தான் நாம நினைக்கணும். அது இல்லாம என்னிடத்துல பணத்தை யாரோ ஒருத்தர் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார், அதையே நாம நினைச்சுட்டு இருப்போமே, அதுதான் ஒரு தடவை ஏமாத்துறது துன்பம். ஒரு தடவை அனுபவிச்சாச்சு, திரும்ப அதை நினைச்சு நினைச்சு எதுக்கு நான் துன்பத்தை அனுபவிக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரர் அன்னைக்கு இப்படி என்ன பேசினாரே, இவர் என்னை இப்படி திட்டாரே அப்படின்னா அதெல்லாம் மறக்க வேண்டிய சமாச்சாரம். ஆனா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது ஒரு காலம் கூடாது தெரிவிக்கிறார். அதனால கவலை என்பது ஏற்படக்கூடாது தெரிவிக்கிறார். சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசாத ஆப்ளவோ யதா. சீதைக்கு ஒரு கவலை வந்துதான், அத தெரிவிக்கிறார். அதாவது சீதை என்னுடைய தகப்பனார் ரொம்ப கவலையில ஆழ்ந்தார் அப்படின்னு சொல்றார். உடனே சீதை அனசூயை பிராட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அத்ரி மகரிஷி, அத்ரியினுடைய பத்தினிக்கு அனசூயா அப்படின்னு பெயர். அந்த அனசூயானுடைய பிள்ளைகளாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேருமே பிறந்தாலும். அந்த அனசூயை பிராட்டியின் இடத்துல சீதை பேசிக் கொண்டிருக்கிறார். எங்க தகப்பனார் ரொம்ப கவலைப்பட்டார் அப்படின்னு சொன்னான். ஓ, கவலையே வரக்கூடாது, யக்ஷ பிரஷ்னத்துல கேள்வி இருக்கு. சிந்தா, அதாவது கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத்து, சிந்தா பகுதரம் திருநாத்து, கவலையே வரக்கூடாது. ஏன் கவலைப்பட்டார் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டார் சொன்னான். அப்படியா? கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டாரே, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டார். எனக்கு 6 வயசு ஆயிடுத்து, இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு தகப்பனார் கவலைப்பட்டாருன்னு தெரிவிக்கிறான். அதனாலதான் சொல்லும் போது 6 வயசுன்னு சொல்ல, 6 வயசு ஆயிடுத்துன்னு கவலைப்பட்டாராம். சீதைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே என்று கவலைப்பட்டாராம். 6 வயசுல கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுற தகப்பனார் அந்த காலம். நாம இப்போ 20, 25, 28 ஆனாலும் ஆகட்டும், மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு கவலையே இல்லாம இருக்கமே, அது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம்னு ஒரு பாட்டு பாடினாரே, இதையும் சேர்த்துக்கணும், அதுக்காக சொல்ல வந்தேன். அதனால கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத்து, மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம், மாநிலத் எவ்வுயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். சிற்ற வேண்டா அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், என்னை பற்றி சிந்தித்தால் அதுவே அமையும். அத்தனை கவலைகளுக்கும் போக்கிடமாக இருக்கக்கூடியது பகவானுடைய நினைவு. பகவத் தியானம் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் போக்கிவிடும். அதை தெரிவிக்கிறார். கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத், சிந்தா பகுதரி திருநாத். இன்னொரு 10 நிமிஷம், அதனால இன்னைக்கும் 10 கேள்வி அனுபவிக்க முடியாது, இருந்தாலும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்து 30வது கேள்வி, ஆச்சரியமான கேள்வி. சயின்ஸ் அப்படின்னு சொல்றமே, இது எல்லாத்தையுமே அன்றே அறிந்திருக்கிறார்கள். அது கேட்கிறார். கிம் ஸ்வித் சுப்தம் ந நிமிஷதி, சுப்தம் ந நிமிஷதி, தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருப்பது எது? ஆச்சரியமான கேள்வி. நமக்கு அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் கிடைச்சதுன்னா காலக்ஷேபத்துல கண் அப்படியே திறந்திருக்கும், ஆனா நன்னா தூங்கிடலாம். ஆனா நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. அப்ப யாருக்கு இருக்கு அப்படின்னா, மத்ஸ்யா சுப்தோ ந நிமிஷதி, மீன் அப்படிங்கிறது கண்ணை திறந்து கொண்டே தூங்கும். அப்படின்னா மத்ஸ்யா மீன், அந்த மீன் தான் தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது அறிவியலுக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு வச்சிருந்தாலும், இது சாமானிய அர்த்தம் அப்படின்னு வைத்துக் கொண்டாலும், விசேஷ அர்த்தம் அப்படின்னா மீன் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். கிம் ஸ்வித்
சுப்தம் ந நிமிஷதி, ஜீவாத்மா அவன் தூங்கும் போதும் உறங்காமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏதோ மீன் அப்படின்னா உண்மையான மீன் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். உண்மையான மீன் தூங்கும் போது கண்ண மூடாது, அது வாஸ்தவம். ஆனா இப்ப அறிவியலை எதுக்கு அவர் கேட்கணும்? தர்மத்தை பத்தி தானே இப்ப நாம அனுபவிச்சுட்டு வரோம். அப்படின்னா எது தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது அப்படின்னா ஆத்மா என்பது உறங்காமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப கண் தூங்கிடுறது சன்னியாசிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா பகவானுடைய பக்தர்கள் ஞானிகள் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய பக்தர்களுக்கு பகவானிடத்துல தவிர மற்ற விஷயத்துல ஒரு துளி கூட ஈடுபாடு என்பது கிடையாது. கடிகாரம் வேலை செய்யலைன்னா இந்த கடிகாரத்தை சரி பண்ணணுமே நினைக்கவே மாட்டான். கிரகம் அது ஏதாவது பாழாயி கொஞ்சம் அப்படியே பொத்த பொத்தையா இருக்குன்னா இந்த வீட்டுல இருந்து நாம இனிமே என்ன செய்யணும்? பகவானை நினைக்கணும். அதுக்கு இது போதும். அவன் மேல அப்படியே ஜலம் கொட்டும், அப்படியே உட்காந்து பகவான் நினைச்சுட்டே இருப்பா. அங்க அப்படியே கரப்பாம்பூச்சி ஊறும், எறும்பு அப்படியே போகும், தேழு பாம்பு வரும், அப்படியே அங்க உட்கார்ந்து இருப்பா. அப்ப எதிலேயும் தன்னை பேணுவதிலேயோ இல்ல அவனுடைய செல்வத்தை ஒருத்தன் தூக்கிட்டு போனாலும் அப்பயும் பார்த்துட்டே இருப்பா. இந்த செல்வம் பகவான் கொடுத்தது, திருஷ்டம் அப்படிங்கிறது பகவதீனம் அப்படின்னு இருக்க வேணும், கர்மாதீனம்னு இருக்க வேணும். அதனால அதுக்காகவும் ஓடி போய் அவங்கிட்ட சண்டை போட்டு பிடுங்கிறது ஒரு காலம் செய்வது என்பது கிடையாது. சொன்னேங்கிறதுக்காக உங்க நம்ம ஆத்துல யாரும் தூக்கின்னு போனா நாம் பேசாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எதுக்காக சொல்ல வந்தேன்னா பகவானுடைய பக்தர்கள் பகவானிடத்திலே தவிர இதர விஷயங்களிலே அன்பற்றவர்களாக ஆசையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய மனசு கல்ல போல ஆயிடுதான். அதாவது ஒரு பத்னியினுடைய மனசுங்கிறது கல்ல போல இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். கல்ல போல இருக்கணுமா, பத்னியினுடைய மனசு கல்ல போல இருக்கணுமா. ஏன் அப்படின்னா இந்த கல்லை யாராவது உடைச்சா அது அப்படியே பிளந்து சென்று விடும். இவாளுக்கு ஏத்த மாதிரி அந்த கல்லு வளைஞ்சு கொடுக்குமான்னா கொடுக்காது. அதே போல பத்னிங்கிறவள் பர்த்தாவுக்கு மட்டுமே இருக்க வேணும், இல்லைன்னா மடிந்து விட வேணும், மற்றவர்களுக்காக இருப்பது என்பது கூடாது அப்படிங்கிறது வேத வாக்கியமானது எப்ப கல்யாணம் ஆனதோ அப்போ தானும் தெரிவிக்கிறது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படின்னு சொல்றமே. ஏன் அம்மி மிதிக்கணும்னா மனதை கல்லாக்கிக்கொள் அப்படின்னு சொல்றது. மனசை கல்லாக்கிண்டு மாமியார் மாமனாரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதா இல்ல. மனதை கல்லாக்கிக்கொள் அப்படின்னா பர்த்தாவை தவிர மற்றொருத்தனை ஏறெடுத்து பார்க்காதே. அப்படி என்றால் உனக்கு துன்பம் நேர்ந்ததே ஆனால் பிராணனை விட்டு விடுவாய் அப்படின்னு அர்த்தம். அத போல ஞானிகள் அத்தனை பேரும் இருக்கணுமா. இவளுக்கு பர்த்தாவை தவிர மற்றவர்களை நினைக்க கூடாது, ஞானிக்கு பர்த்தாவையும் நினைக்க கூடாது, பகவானை மட்டுமே நினைத்துக் கொண்டு இருக்க வேணும். அதனால அதை தெரிவிக்கிறது ஸ்ரீபாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் அவர் தெரிவிக்கிறார். அத்தியவசாய அபிமான சிந்தா, சிந்தா மனோ விகாரா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுறார். மனசுக்கு 3 விதமான பெயர். எப்பப்போ அப்படின்னா அத்தியவசாய, பகவானிடத்துல நம்முடைய புத்தியானது, பகவானிடத்துல நம்முடைய மனமானது சென்றதுன்னா அந்த மனசுக்கு புத்தி அப்படின்னு பெயர். அத்தியவசாயம் உறுதி அப்படிங்கிறது இருந்ததுன்னா, பகவானிடத்துல உறுதியோட மனசு இருந்ததுன்னா அப்ப அந்த மனசுக்கு புத்தி அப்படின்னு பெயர். அபிமான, இதர விஷயங்கள்ல அபிமானம் இருந்தது, எனக்கு வீடு வேணும், செல்வம் வேணும், பிள்ளை வேணும், பத்னி வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அந்த மனசுக்கு அகங்காரம் அப்படின்னு பெயர். புத்தியும் அகங்காரமும் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா மனசு தான் புத்தி, மனசுக்கு தான் அகங்காரம்னு பெயர். அப்ப புத்தினா என்ன? பகவானிடத்துல உறுதியோடு இருந்தால் அந்த மனசுக்கு புத்தின்னு பெயர். பகவானிடத்துல ஈடுபாடு இல்லாம இதர விஷயங்கள்ல ஆசையோடு இருந்தால் அதுக்கு அகங்காரம் அப்படின்னு பெயர். அடுத்து சிந்தா, சிந்தா
அப்படின்னா சித்தம் அப்படின்னு பெயர். கவலை அடைந்த மனது இருந்ததுன்னா அதுக்கு சித்தம் அப்படின்னு பெயர். அப்ப சித்தம்னாலும் மனசுதான், அகங்காரம்னாலும் மனசுதான், புத்தினாலும் மனசுதான். ஆனா அந்த மனசனுடைய மாறுபாடு இருக்கே அதுக்கு ஒரு பெயர். அதனால அப்படிப்பட்ட மாறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்க வேணும் தெரிவிக்கிறார். அபிமானம் இல்லாமல், சிந்தா கவலை இல்லாமல் பகவானிடத்துல மட்டும் இவனுடைய புத்தியானது செலுத்த வேணும். அப்படி இருக்க வேணும் என 32வது கேள்விக்குண்டான பதில தெரிவிக்கிறார். அஸ்மானோ ஹிருதயம் நாஸ்தி கஸ்ய கஸ்ய கஸ்யஸ்மிது ஹிருதயம் நாஸ்தி. எதுக்கு ஹிருதயமே கிடையாது? இது வரைக்கும் யாருக்கு யாருக்குன்னு கேள்வி. அதனால கிம் ஸ்வித் அப்படின்னு சொன்னோம். இங்க எதற்கு எதற்கு ஹிருதயம் இல்லை? அதனால கஸ்யஸ்மித் ஹிருதயம் நாஸ்தி. எதற்கு ஹிருதயம் இல்லை? அஸ்மனோ ஹிருதயம் நாஸ்தி. கல்லுக்கு ஹிருதயம் இல்லை அப்படின்னா கல்ல போல மனதை திடப்படுத்திக் கொண்ட ஞானிகளுக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பந்த பாசம், நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பந்த பாசம்ங்கிறது ஞானிகளுக்கு கிடையாது அப்படின்னு 32வது வார்த்தையை தெரிவிக்கிறார். இதுக்கு மேல கிம் ஸ்வித் வேகேன வர்த்ததே, எது வேகத்தாலே வளர்கிறது கேள்வி கேட்கிறார். அடுத்து கிம் ஸ்வித் பிரவசதா மித்திரம், தேசாந்தரம் போபவனுக்கு எவன் துணைவன் கேள்வி கேட்கிறார். தேசாந்தரம் போகிறவனுக்கு எவன் துணைவன், வீட்டிலே இருப்பவனுக்கு எவன் துணைவன், அது அடுத்த கேள்வி. அடுத்து நோயாளிக்கு வியாதி வந்ததுன்னா வியாதி வந்தவனுக்கு நண்பன் யாரு தானும் கேட்கிறார். அடுத்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் விருந்தாளிங்கிறவர் யாரு கேட்கிறார். எல்லாருக்கும் ஒரே விருந்தாளியாம், அவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அடுத்து எது அமிர்தம் அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆச்சரியமான சமாதானத்தை மேல தானும் தெரிவிக்கிறார். அது எப்பொழுது என்பதை அடுத்த மாதம் நாம் அனுபவிக்கலாம். அநேகமா அடுத்த மாதம் மார்கழி மாதம் தொடங்குகிறது. அதனால டிசம்பர் 15க்கு மேல இருக்காது. அதனால அதுக்கு முன்னாடியே இருக்கும். அது எப்பங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அதனால எல்லோரும் எழுந்தருள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு கண்ணனுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு சத்திய வரதராஜ பெருமாளுடைய திருவடி தாமரைகள் பெருந்தேவி மணாளனான வரதராஜ பெருமாள். எனக்கு ஒரு 4 நாட்கள் பெங்களூர்ல உபன்யாசம் இருந்தது. அங்க கடைசியா வரதராஜ தேவராஜ மங்களம், தேவராஜ மங்களத்தை சொல்லிவிட்டு வந்தோம். அதனால வரதராஜருடைய பிரசாதம் நமக்கு கிடைத்தது. அதனால அர்ச்சகர் என்ன, பரிசாரகர் என்ன, கைங்கரியவரர்களுக்கும் அதை கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்து அடியனுடைய வார்த்தையை சத்தையோடு செவிமடுத்த நாச்சியாருடைய கோட்டிக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடு நின்னோடு பிரிவின்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தனை.